பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை பரிசுத்த வேத எழுத்துக்களை கவனமாய் கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஏசாயாவின் புத்தகம் 4வது அதிகாரம், ஒரு 6 வசனங்கள் இருக்கக்கூடிய அதிகாரம். இந்த 6 வசனங்கள் இருக்கக்கூடிய அதிகாரத்துல 4 வசனங்களை இந்த நேரத்தில் கூட வாசித்து அதை குறித்து தியானிப்போம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாய் இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அல்லேலூயா. இந்த வசனங்களை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனங்களும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மிகவும் அநேக காரியங்களை மிக தெளிவாக விளக்குகிற 6 வசனங்கள். இதில் முதலாவது வசனம், அங்கே பரிசுத்த தேவன் அவருடைய பிள்ளைகள் மேல் வைத்த கோபத்தினாலே அவர்களுக்கு வந்த நிந்தை, அவர்களுக்கு கிடைத்த வேதனை, அதை குறித்து இங்கே முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க சொல்லப்பட்டிருக்கு 7 பெண்கள் ஒரே ஒரு புருஷனை பிடித்து, ஆமா அவங்க சொல்றாங்க, 7 பேர் சேர்ந்து சொல்றாங்க, 7 பேருக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. 7 பெண்கள் என்ன பண்றாங்க, ஒருத்தரையே கல்யாணம் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு மாப்பிள்ளையாவது கிடைக்காத, நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு புருஷனாவது கிடைக்க மாட்டானா திருமணம் செய்வதற்கு? ஏன்னா மாப்பிள்ளை இல்லை, ஆம்பளைங்க இல்லை. எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை தேவனுடைய பிள்ளைகள் காலத்துல அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் நாட்களிலே காணப்பட்ட சூழ்நிலை. 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, ஆமா அவங்க சொல்றாங்க, நீங்க எனக்கு எதுவும் செய்ய வேணாம்பா, நாங்களே எங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிறோம், நாங்களே எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கிறோம், ஆமா ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிறோம், எங்கள் நிந்தை நீங்க வேண்டும், ஆமா எங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிறோம், எங்களுக்கு மாப்பிள்ளையா மட்டும் இரு, அவ்வளவுதான். எத்தனை பேர்? 7 பேர். பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை குறித்து பார்க்கும்போது இது எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்ட நிந்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்ட அவமானம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காணப்பட்ட வேதனை, அதைத்தான் இது இங்கே நமக்கு விளக்குகிறது. இந்த ஏசாயா 4வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது, இதனுடைய முந்தைய அதிகாரம் ஏசாயா 3வது அதிகாரத்துல இங்கே பரிசுத்த தேவனுடைய கோபம் எப்படி செயல்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ஏசாயா 3வது அதிகாரத்துல அந்த 25, 26 வசனங்களை படிக்கும் போது, உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்தினாலும் விழுவார்கள், அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும், அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள். மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலை இங்கே காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இங்கே புருஷர்கள் பலசாலிகள் விழுந்து போனார்கள், வாசல்கள் துக்கித்து புலம்பும்படியாக ஆயிற்று, ஸ்திரீகளெல்லாம் வெறுமையாக்கப்பட்டார்கள், அவர்கள் கணவன் இல்லாதவர்களாக, ஆண் பிள்ளைகள் வாலிபர்கள் புருஷர்கள் இல்லாத ஒரு நகரமாக, ஒரு தேசமாக அங்கே எருசலேம் மாறி போனது. மிக வேதனையான ஒரு காரியம். ஏசாயா தீர்க்கதரிசி மிக அழகாக இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை தேசத்திற்கு, ஏன் இப்படிப்பட்ட வேதனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு? ஏசாயாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், அங்கே பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரமுள்ள ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்திரமா இருக்கிறார்கள்.
கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அந்த வசனம் சொல்லுது ரொம்ப அழகா, அவர்கள் பாவமுள்ள ஜாதி. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் எப்படி சொல்றாரு? பாவமுள்ள ஜாதி. அடுத்து அக்கிரமத்தினால் நிறைந்தவர்கள், பொல்லாப்பு நிறைந்தவர்கள், கேடு நிறைந்தவர்கள், என்னை விட்டு பின்வாங்கி போனவர்கள், பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கக்கூடியவர்கள். இவ்வளவு லிஸ்ட் அடுக்கி வைக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. யார் மேல? கர்த்தருடைய பிள்ளைகள் மேல. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்கள் எப்ப தெரியுமா? இந்த ஏசாயாவின் புத்தகத்துல 4 ராஜாக்கள் கொடுக்கப்பட்டிருக்க காலங்கள். உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. 1வது வசனம் படிங்க. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா, யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து இங்கே வேதனையோடு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய காரியம். பிரியமானவர்களே, பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, பொல்லாப்பு நிறைந்த, கேடு நிறைந்த மக்கள், பின்வாங்கி போன மக்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன மக்கள். எந்த விதத்தில் இவர்கள் பின்வாங்குகிறார்கள்? இப்ப இந்த 4 ராஜாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. இதுல ஒரே ஒரு ராஜா செய்த காரியத்தை மட்டும் பார்ப்போம். ஆகாஸ் ராஜா. யாரு? 4 பேரை பார்க்கறதுக்கு நம்ம டைம் இல்லை. ஒரே ஒரு ராஜாவை மட்டும் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம். 9, 10, 11, 12. செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததுமன்றி. எப்படி செய்தார்கள்? ரகசியத்தில் செய்ததுமன்றி. ஆமாங்க. 2 ராஜாக்கள் 17 தானே? 17 எத்தனாவது வசனம் படிச்சீங்க? ஆமா, வெரி குட். 17ல 9. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அவங்க எப்படி செய்யறாங்க அப்படின்னா, ரகசியமா செய்யறாங்க. எப்படி செய்யறாங்களா? மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததுமன்றி, காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமுள்ள தங்கள் ஊர்களில் எல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் ரகசியமா செய்யறது. லஞ்சத்தை ரகசியமா கொடுக்கறது. வெளியே யாருக்கும் சொல்ல வேண்டாம். பையனுக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிடணும், வெளியே தெரியக்கூடாது. நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள், இதை செய்யக்கூடாது. ஆனாலும் வேற வழி இல்லை, நீங்க கம்பல் பண்ணி கேட்குறீங்க, அதனால இதை பிடிங்க, இதை பிடிங்க. லஞ்சம். சாங்கியம் சடங்கு ரகசியமா செய்யறது. பொதுவான மீட்டிங்கை பொதுவான நேரத்தில் வைக்கிறது. காலையில இருட்டில் 4 மணி 5 மணிக்கு வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாம் சொல்றத செங்கலை அடிக்கி செய்ய வேண்டியது, ரகசியமா செய்ய வேண்டியது. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் ரகசியமா செய்யக்கூடிய கிறிஸ்தவர்கள். காலையில வெளிச்சம் வந்த பிறகு அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமா, அதுக்கு முன்னாடி ஆத்திரமா காலையில் 4 மணில இருந்து மற்ற வேலைகள்லாம் செய்ய வேண்டியது. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கர்த்தருடைய வேதத்தின்படி செய்ய வேண்டியது, பொதுவாக செய்ய வேண்டியது. அப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் சேர்ந்து தனியாக வீட்டுக்குள்ள பல காரியங்களை செய்ய வேண்டியது. கர்த்தருக்கு பிரியமானவர்களை, சாபம், தேவனுடைய சாபமும் கோபமும் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில வந்து விடியும். அதான் உண்மை. எத்தனை குடும்பங்கள்ல பிள்ளைகள் கஷ்டப்படுறது தெரியுமா? கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகி. காரணம் அந்த பெற்றோர்கள் செய்யக்கூடிய காரியம். இங்க வசனம் சொல்லுது ரகசியத்தில் செய்தது மன்றி. அடுத்து 10வது வசனம். உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க போயிட்டாங்க? உயரமான சகல மேட்டின் மேலும், அப்படியே மலை மேல போக வேண்டியது, அல்லது மரத்தின் கீழும். ஆலயம்லாம் பிடிக்காது, மலை பிடிக்கும், மரம் பிடிக்கும். அடுத்த வசனம். கர்த்தர் தங்களை விட்டு குடிவிலக்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபம் உண்டாக துர்க்கிரியைகளை செய்து மேடைகளில் தூபம் காட்டி. உன்னை யார் தூபம் காட்ட சொன்னா? எப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரோ அதுக்கு கூட அங்க தூபத்துக்கு வேலை இல்லை. அவர் தான் உனக்கு நித்திய தூபம். அல்லேலூயா. 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நித்திய தூபம்னே சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவரே உனக்கு நித்திய தூபமாக நித்திய விளக்காக இருக்கிறார். நீ போய் தூபம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போயிட்டு அங்க வச்சிருக்கிற மேடையில மெழுகுவர்த்தியை ஏற்றி ஒரு வெளிச்சத்தை நீ காட்ட வேண்டிய அவசியமே இல்லை.
அதுதான் வசனம் சொல்லுகிறது. அடுத்து இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லி இருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். அடுத்து ஸ்ட்ரைட்டா 17 போங்க. 17, 18. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி. என்ன பண்ணாங்க? தீக்கடக்க பண்ணி. பண்ணது யாரு? ஏமா யாருக்கு தெரிய போகுது? கூட்டத்தோட கூட்டமா ஒரு ரவுண்ட் அப்படி நடந்து வந்துரு. நடந்தாலும் நடந்தாலும் அந்த காரியம் நடக்கும். காலை வச்சா காலு போயிடும், ஞாபகம் வச்சுக்கோ. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி. அடுத்து குறி கேட்டு. என்ன கேட்டு? குறி கேட்கறது. கல்யாணத்துக்கு கரெக்டான டேட் சொல்லுங்க, அல்லது அந்த டைம் எந்த டைம்ல வைக்கலாம். நிமித்தம் பார்க்கும். இது சரியில்லை டைம். தண்ணி போர் போடணும்னா எந்த இடத்துல போட்டா தண்ணி நல்லா வரும்? ஏரியில போய் போட்டா நல்லா வரும். தண்ணி வருமா வராதா? நல்ல குளத்துல போட்டா நல்லா வரும் தண்ணி. எல்லாத்துக்கும் இப்ப சாங்கியம் பார்க்க வேண்டிய கிறிஸ்தவன். கர்த்தருக்கு பிரியமானவருடைய பரிசுத்த தேவன் எப்பேற்பட்ட அவருடைய கோபம் இருந்திருந்தா எல்லா லேடிஸையும் விதவையா மாத்திட்டார். வசனம் சொல்றது இஸ்ரவேலிலே அநேக விதவைகள் இருந்தார்கள். பைபிள்ல போகுது. ஹியூஜ் நம்பர் ஆஃப் விடோஸ். காரணம் அடி காலி பண்ணார் மொத்த பேரையும் கர்த்தர். நாம செய்யக்கூடிய காரியங்கள் அங்க பாருங்க. குறி கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க? நிமித்தம் பார்ப்பது, குறி கேட்பது மற்றும் இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பிரியமில்லாம செய்யக்கூடிய காரியங்கள், தேவனை அறியாத ஜனங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நீயும் செய்த அப்படின்னு சொல்லி பேசினா, நீ அந்த கூட்டத்துக்கு பங்காளி. நீ ஒன்னு அவங்களுக்கு வித்து போட்ட, ஒன்னு அவங்களுக்கு என்ன பண்ணிட்ட? விற்று போட்டுட்ட. அவ்வளவுதான். அங்க வசனம் சொல்லுது விற்று போட்டார்கள். அடுத்து 18. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபம் அடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று. அடுத்து யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரையும் புறக்கணித்து ஆண்டவர் பண்ணிட்டாரா? எல்லாரையும் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர்களை யாரு கையில ஒப்புக் கொடுத்தாரா? கொள்ளைக்காரர் கையில ஒப்புக் கொடுத்தார். 9 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்த ராஜாவாகிய ஆகாஸ், அதாவது அவனும் யூதா ஜனங்களை ஆண்டவன், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்ட ராஜா. 9 வருஷம் தான் அவன் ரூல் பண்ணான் தேசத்தை. ஆனா ஒட்டுமொத்த ஜனங்களையும் குட்டிச்சோறாக்கிட்டான். முற்றிலுமாய் தேவனை விட்டு தூரப்படுத்திட்டான். சர்ச்செல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது, ஆராதனை கிடையாது, தேவனை தேடக்கூடிய ஜனங்கள் கிடையாது. முழுவதுமாக எல்லாம் வேற மார்க்கத்துக்கு அப்படியே அவங்க செய்யக்கூடிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அப்படித்தான் கிறிஸ்தவர்கள் செய்யறாங்க. சாவுக்கு சடங்கு, கல்யாணத்துக்கு சடங்கு, என்ன அட்டகாசம் பண்றாங்கிறீங்க? எல்லாமே சடங்கு தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாகிறார்கள். அல்லேலூயா. 9 வருஷத்துல தேசத்தையே நாசமாக்கினார் ராஜாவாகிய ஆகாஸ். இங்கே 4 ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்ட 4 ராஜாக்களின் காலம். இதில் ஆகாசுடைய காலத்துலதான் மிகவும் கொடூரமான காலமாக காணப்பட்டது. அதனால கர்த்தர் அவர்களை கொள்ளைக்காரர்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். ரொம்ப வேதனையான ஒரு விஷயமாக இங்க காணப்படுகிறது. பாருங்க, அங்க 41வது வசனம் படிங்க. அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். எப்படிங்க? கர்த்தருக்கு பயந்தும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அதே போல இன்னொரு பக்கம் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். இன்னொரு பக்கம் கூப்பிட்டாங்கப்பா, கண்டிப்பா போய் தான் ஆகணும். என்ன பண்றது? என் பையன் அங்க படிக்கிறானே, அதனால அங்க போயிட்டு அவங்க சொல்றதை செஞ்சுதான் ஆகணும். போனோம். ஆமா,
அங்கேயும் போயிட்டு சலாம் குலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு 2 வேலையும் செஞ்சாங்க. என்ன வேலை செஞ்சாங்க? இங்கே ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமா, அங்க போயிட்டு நல்ல அழகா வடை பாயசத்தோட சக்கரை பொங்கலோட சாப்பிட வேண்டியது, மூக்கு பிடிக்க வர்றதெல்லாம் மாறி கொட்டிட்டு வர வேண்டியது, அங்க எல்லா காரியங்களும் செய்ய வேண்டியது. இங்க கர்த்தருக்கு பயந்தாங்க. பிளஸ் பிசாசுக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் டபுள், இரட்டை குதிரை, இரட்டை சவாரி, ரெண்டு வண்டியில சவாரி பண்ணாங்க. அருமையான தேச தலைவர் சொல்றார், எடப்பாடி மட்டும் ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய தமிழ்நாடு இரட்டை சவாரி செய்யும். எப்படி? ஆமா, டபுள் என்ஜின் டிராவல் அப்படின்னா. அதே போல நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி டிராவல் பண்ணாங்க? டபுள் என்ஜின் டிராவல், சூப்பரா டிராவல் பண்ணாங்க. சர்ச்சுக்கு போனா அல்லேலூயா, வெளியே போனா அட போயா. ஆமா, சூப்பரா டிராவல் பண்ணாங்க. அதுதாங்க சொல்றாரு 41. அடுத்து அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். ஆமா, எங்க தாத்தா செஞ்சாரு, எங்க அப்பா செஞ்சாரு, நான் செய்யக்கூடாதா? எப்படி? எங்க தாத்தாவும் அப்படிதான் பண்ணாரு, எங்க அப்பாவும் அப்படிதான் பண்ணாரு, நான் மட்டும் பண்ணக்கூடாதா? பண்ணுவோம். அவங்க போன இடத்துக்கே நாங்களும் போறோம். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய கோபத்திற்கு ஆளான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதனையான காரியமாக இருக்கலாம். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரா? ஏசாயாவின் புத்தகம் 1வது அதிகாரத்துல 1வது அதிகாரத்துல இந்த வசனங்களை படிங்க. 2:3 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பார்க்குறேன். பராக்கிரமசாலிகள் 41. இந்த அதிகாரத்துல வரும். அது ஆமா 41 படிச்சிட்டீங்க, 41 படிச்சிட்டீங்க இல்லையா? அதாவது ஏசாயாவுல 3வது அதிகாரம் 25, 26. உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும். அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள் என்கிறார். இந்த இடத்துல அத்தனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? புருஷர்களை காலி பண்ணாரு. அது 3வது அதிகாரத்துல 2-3 வசனத்தை 2-3 ஆமா, இந்த 2 வசனங்களை படிக்கும்போது பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், சாஸ்திரிகள், மூப்பர்கள், 50 பேருக்கு அதிபதிகள், கனம் பொருந்தினவர்கள், ஆலோசனைக்காரர்கள், தொழில் அதிபர்கள், திறமையானவர்கள், இப்படி மொத்த பேரையும் காலி பண்ணிட்டார். மொத்த பேரையும் பரிசுத்த தேவன் காலி பண்ணிட்டார். ஏன்னா அவர்கள் செய்த காரியம், அது நிமித்தம் தேவன் இங்கே சிறந்த அத்தனை ஒரு டீம், பெரிய டீம். அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்க என்ன இருக்குது? எதனா இருக்கு? அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், சாஸ்திரிகள், மூப்பர்கள், 50 பேருக்கு தலைவர்கள், கனம் பொருந்தினவர்கள், ஆலோசனைக்காரர்கள், தொழில் அதிபர்கள், திறமையானவர்கள். இதான் ஏசாயா 3வது அதிகாரம் 25, 26. மொத்த பேரையும் காலி பண்ணிட்டார். அல்லேலூயா. இப்போ இதுதான் கர்த்தருக்கு பிரியமான, இதுதான் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கொடுக்கப்பட்ட நிந்தை, வேதனை, தாங்குனா துயரம், கஷ்டம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. இந்த கஷ்டத்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 4வது அதிகாரத்துல 1வது வசனத்துல சொல்றார். இப்படிப்பட்ட கஷ்டத்துல இந்த ஜனங்க இருந்ததுனால பெண் பிள்ளைகள் எல்லாம் இனி நம்ம எதிர்காலம் என்னன்னு தெரியல. அப்போ அவங்க முடிவு பண்றாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஜென்ஸ், வேற வழியே இல்லை. 7 பேர் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம், 7 பேர் ஒருத்தரை அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வராங்க. அப்ப எவ்வளவு வேதனையான ஒரு சூழ்நிலைக்குள்ள யூதா, எருசலேம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு வேதனையான சூழ்நிலைக்குள் மாறி போனோம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இப்ப இந்த ஒரு வசனத்துல இவ்வளவு விஷயத்தை சொல்லிட்டு இப்படிப்பட்ட பாடுகளுக்குள் சென்ற ஜனங்களுக்குள்ளும் தப்பினவர்கள் யாரு? அதான் 2வது வசனம் படிங்க.
அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாய் இருக்கும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே தப்பினவர்கள், அப்படி தப்பினவர்கள் தான் இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நான். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்துல, அந்த தலைமுறையில அங்கே காணப்பட்ட பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் மகா வேதனைகளுக்கும் தப்பினவர்கள் தான் நீங்களும் நான். நாம அந்த ஜெனரேஷன்ல பிறக்காம கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு பின்பு இந்த ஜெனரேஷன்ஸ்ல, பிளஸிங் ஜெனரேஷன்ஸ்ல கர்த்தர் பரிசுத்த தேவன் நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம தப்பினவர்கள். நம்ம யாரு? எப்படி தப்பினவர்கள்? இந்நாளிலே தப்பினவர்களுக்கு கர்த்தரின் கிளை அலங்காரம் மகிமையுமாய் இருக்கும். இன்னைக்கு நமக்கு அலங்காரம் பரிசுத்த தேவனுடைய கிளை தான் நமக்கு அலங்காரமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ரோமர் புத்தகம் 11வது அதிகாரம் 16-17. ரோமர் 11, 16, 17. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால், முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். ஆமா, முதற் பலனான மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் எப்படி இருக்குமா? பரிசுத்தமாயிருக்கும். அடுத்து வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் எப்படி இருக்குமா? பரிசுத்தமாயிருக்கும். ஆமா, நீ கர்த்தருக்குள் நீ பரிசுத்தனை துதிக்கக்கூடிய, பரிசுத்த தேவனை துதிக்கக்கூடிய மகள் நீ. உன்னுடைய வேர் அவர்தான். அப்படின்னா உனக்குள் மறைந்திருக்கிறவர் அவர்தான். அவர் உனக்குள் இருக்கிறபடினால, அவர் பரிசுத்தரா இருக்கிறபடினால, அந்த பரிசுத்த தேவன் உனக்கு தேவனா இருக்கிறபடினால இன்றைக்கு நீயும் பரிசுத்த பிள்ளையாக இருக்கிறாய். அல்லேலூயா. அதற்கு அடுத்த வசனத்தை படிங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, அந்த முறித்து போடப்பட்ட கிளைகள் தான் ஏசாயா தீர்க்கதரிசியில படிக்கப்பட்ட அந்த கிளைகள், முறிக்கப்பட்ட கிளைகள். அந்த முறிக்கப்பட்ட கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் பாருங்க. நீ காட்டு ஒலிவ மரம், நாட்டு ஒலிவ மரம் கிடையாது. உனக்கும் நாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ காட்டுல இருந்த, ஆனா உன்னை பிடிச்சி கர்த்தர் இப்ப நாட்டுல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. காட்டு ஒலிவ மரமா இருந்த ஒன்ன அங்க புடுங்கி போட்ட அந்த கிளைக்கு பதிலாக பரிசுத்த தேவன். அல்லேலூயா. பிடுங்கப்பட்ட கிளைகளுக்கு பதிலாக பரிசுத்த தேவன். காட்டு ஒலிவ மரமாகிய உன்னை படிங்க. அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு, அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு, ஒலிவ மரத்தின் வேருக்கு வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரின் கிளை. இன்னைக்கு நீ கர்த்தரின் கிளையாக இருக்கிறாய். ஒலிவ மரத்தின் சாருக்கும் வேருக்கும் பங்காளியாக மாறி போனாய். அங்கே வெட்டப்பட்ட, பிடுங்கப்பட்ட, முறிக்கப்பட்ட இஸ்ரவேல் யூத ஜனங்கள் அந்த ஒலிவ மரத்துக்கு, இந்த காட்டு ஒலிவ மரமாகிய உன்னை ஆண்டவர் அந்த கிளையோடு இணைத்து அந்த வேருக்கும் சாருக்கும் உடன் பங்காளி. இப்ப நீ வேருக்கும் சாருக்கும் பங்காளி. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஆண்டவர் ஒண்ணு இன்னைக்கு இஸ்ரவேலராக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு. நீ முறிக்கப்பட்டவன் அல்ல, ஒலிவ மரத்தின் சாருக்கும் வேருக்கும் பங்காளியாக ஒட்ட வைக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீ இப்ப கர்த்தருடைய பங்காளி. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பங்காளி. கர்த்தருக்கு பங்காளி. ஆமா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த என்ன சொல்றது, நம்ம ஆளுங்க ஆண்டவருக்கு பங்காளியை மறந்துடுறாங்க. இந்த சாவு வீட்டுல, கல்யாண வீட்டுல இந்த பங்காளிங்க இருக்காருன்னு பாருங்க. பண்ற சடங்கு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்குறதே இந்த சாங்கியத்திலையும் சடங்குலையும் தான். தேவன் என்ன சொல்றாரு? என்னுடைய வேருக்கும் சாருக்கும் நீ பங்காளியா இருக்கிறார். இவன் இதை விட்டுட்டான். ஊர்ல ஒரு சாவாயிடக்கூடாது, ஊர்ல ஒரு கல்யாணம் வந்துடக்கூடாது. உடனே செத்து போன தாத்தா பாட்டி பரம்பரையா என்ன காரியங்களை செய்தாங்களோ அதை செய்யறதுக்கு யார் முன்னாடி நிக்கிறாங்களோ இல்லையோ, ஒட்டப்பட்ட அந்த ஒலிவ மரம் ஓடுது போயிட்டு எல்லாத்தையும் செய்யறதுக்கு. பரிசுத்த தேவன் இன்னொரு இடத்துல போட்டிருக்குது, அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய தலைய மொட்டையாக்குவார்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குது? மொட்டை அடிப்பாருன்னு போட்டிருக்கு. ரொம்ப காரசாரமா
சொல்லக்கூடாதுன்னு தான் நம்ம கூலா சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அவர் சொல்றாரு, உன் உச்சம் தலையை மொட்டை அடிப்பேங்கிறாரு. மொட்டை அடிச்சா பார்க்க எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு 1 மாசத்துக்கு குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கலாம். அது தலை பார்க்க அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஒரு திடீர்னு ஒருத்தர் 45 வயசுல மொட்டை அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன பிரச்சனையோ, யார் செத்து போனாங்களோ தெரியல, குடும்பத்துல என்ன பிரச்சனையோ அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மையா பொய்யா? இது எதை சொல்றாருன்னு ஆண்டவர் இந்த பூமியில நீ கொடுக்கக்கூடிய அடையாளம் இல்ல, அவர் ஆவிக்குரிய மொட்டையை சொல்றாரு. உச்சம் தலையை மொட்டையாக்குவேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கும், ஆனா ஒண்ணுமே இருக்காது. பெருசா அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படி இப்படி, ஆனா இருதயம் நொறுக்கப்பட்டு சமுதாயத்துல பார்க்க கிராண்டா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பாங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்வாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே ஆண்டவர் மொட்டை அடிச்சிட்டார். அதான் உண்மை. சொல்லுவாங்க, அங்க 2 லட்சம் வருது, 3 லட்சம் வருது, 4 லட்சம் வருது, அது வருது இது வருது, அதை சரி பண்ண இது பண்ண, ஓகே எல்லாம் ஓகே, நிம்மதியே இல்லை, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு அப்படிமா. அப்படிதான் இருக்கும். ஏன்னா மொட்டை அடிச்சிட்டார். கர்த்தர் இங்கே அவருடைய வார்த்தை உண்மை. இங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்றது, நீ ஒலிவ மரத்தினுடைய சாருக்கும் வேருக்கும் பங்காளி. நீ காட்டு ஒலிவ மரமா இருந்த, ஒரு காட்டானா இருந்த, ஆனா ஆண்டவர் ஒண்ணு இன்னைக்கு அவருடைய ஒலிவ மரத்தினுடைய வேருக்கும் சாருக்கும் பங்காளியா கர்த்தரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால உன் வாழ்க்கையில இந்த 2026ல நீ கர்த்தருக்கு பிரியமா என்ன செய்யும்? அந்த சாறு, அந்த வேறு என்ன பலன், அந்த வேர்ல இருந்து என்ன வாசனை வரும், அந்த சாரம் என்ன, அதுக்குதான் நீ அந்த வெளிப்பாடு தான் உன்கிட்ட இருக்கணுமே தவிர, இந்த பூமிக்குரிய வெளிப்பாடு உன்கிட்ட இருந்தா நீ எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் தெரியும், எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் சரி, அது ஆண்டுடைய பார்வையில நீ பெருக்கோடியில் இருக்கிற மாதிரி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. பணமும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறார். எதற்கு தெரியுமா? நீ அவருடைய சாரும் வேறுமாய் இருப்பாய் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் நினைச்சாரு. ஆனா அந்த ஜனங்க கடைசியில அவருக்கு பிரியமில்லாத அத்தனை காரியங்களும் செய்ய ஆரம்பிச்சாங்க, பிடிக்கிட்டாரு. அதனால கல்ச்சரே மாறி போச்சு. 1 ஹஸ்பண்ட், எத்தனை வைஃப்? 7 வைஃப், 1+7. அது எப்படி? நோ எக்ஸ்பென்ஸ், செலவு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆமா, அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க, அவங்களே ட்ரெஸ் வாங்கிக்குவாங்க, அவங்களுக்கு பருப்பு மளிகை பொருள் எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. ஆமா, ஒரே ஒரு இனிஷியல் மட்டும், ஐ ஆம் ஹஸ்பண்ட், அவ்வளவு, வேற ஒன்றும் கிடையாது. எவ்வளவு மோசமான நிலைமைக்கு அந்த ஜனங்கள் தள்ளப்பட்டார்கள். அப்போ பெண்கள் நாம கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல வைராக்கியம் உள்ளவர்களா எப்படி இருக்கணும்? இன்னைக்கு அவங்கதான் அந்த சாங்கிய சனங்கெல்லாம் முன்னாடி அப்படியே வலது காலை வச்சுட்டு ஓடிச்சு வேகமா, குதிரை போல வேகமா ஓடுறது அவங்கதான். உனக்கு தெரியுமா அது போயிடுச்சாமே, வா வரையா, நானும் போறேன், நீ வர நானும் வரேன், போலாம், எல்லாரும் சேர்ந்து ஆடலாம் ரவுண்டு கட்டி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருக்கு. அதான் வசனம் சொல்லு, நீ ஒலிவ மரத்தின் சார், ஒலிவ மரத்தின் வேர். அடுத்து 3வது வசனம் படிங்க. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது, பாருங்க, அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? சுத்திகரிப்பை கொடுக்கிறார். இந்த 3வது வசனம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அழுக்கை கழுவி சுத்திகரிப்பு. இன்றைக்கு பரிசுத்த தேவன் அவருடைய ரத்தத்தினால நம்மை சுத்திகரித்தார் இல்லையா? அல்லேலூயா. பாருங்க, முதல் வசனத்தை விட்டுருங்க, அது முடிஞ்சு போன விஷயம், அது ஒரு எச்சரிப்பா கர்த்தர் கொடுத்தாரு. இப்ப 2ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு? நீ அவன் இல்லை, நீ அவன். கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் அவன் இல்லை, நான் ஒலிவ மரத்தின் சாரும் வேறும், நான் ஒலிவ மரத்தின் நான் பங்காளி. எதுக்கு? ஒலிவ மரத்துக்கு உடன் பங்காளி. அல்லேலூயா. கர்த்தரின் கிளை நான். இப்ப அடுத்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என் அழுக்கை கழுவினார். சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவின தேவன் என் ஆவி ஆத்மா சரீரத்திலே காணப்பட்ட எல்லா அழுக்கையும் கழுவினார். எப்படி? அவருடைய ரத்தத்தினாலே. அல்லேலூயா. பாருங்க, யோவான் 1:7. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை
என்னை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், என்னை சுத்திகரிக்கும். அதனால அந்த 3வது வசனம் சுத்திகரிக்கும். நான் சீயோன் குமாரத்தி, நான் சீயோன் குமார். பாருங்க, நம்ம எல்லாரையும் மணவாட்டி அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அதான் சீயோன் குமாரத்தி. நீ ஒரு சீயோன் குமாரத்தி. உன்னை கர்த்தர் அழுக்கிற கழுவி சுத்திகரித்திருக்கிறார் அவருடைய ரத்தத்தினால. அதனால நீ சுத்திகரிக்கப்பட்டவள். அல்லேலூயா. இயேசு எப்போ இந்த பூமியில வந்தாரோ, எப்போ நீ அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டியோ, ஞானஸ்தானம் எடுத்தியோ, அப்பவே நீ சுத்திகரிக்கப்பட்டவள். அல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பு தாவீதுக்கு கூட கிடைக்கல. அல்லேலூயா. படிங்க சங்கீத புத்தகம் 51 1-2. சங்கீதம் 51. உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் அற என்னை சுத்திகரியும். இங்க சுத்திகரிக்க சொல்லி அங்க தாவீது தேவனுடைய சுத்திகரிப்புக்காக பிரார்த்தனை செய்கிறார். 7-8 படிங்க. அதே 51-7-8. என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். பாருங்க, தாவீது தன்னை சுத்திகரிக்கும்படி தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஹலோ அல்லேலூயா, மாசம் அப்பத்திலே திராட்சை ரசத்திலே பங்கெடுக்கிற. ஏன்னா நீ ஒலிவ மரத்தின் வேறு சாறு. ஆமா, நீ கனி உள்ளவன். உன் வாழ்க்கையில கர்த்தருக்கும் உனக்கும் இடையில ஒரு பெரிய உடன்படிக்கையை கனெக்ட் பண்ணிட்டாரு. அதனாலதான் அந்த அப்பத்திலையும் திராட்சை ரசத்திலையும் பங்கெடுத்து அந்த ஒலிவ மரத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்கிறாய். நீ இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த சுத்திகரிப்பு. 3வது வசனம். 4வது வசனம் படி. சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தர் என்று சொல்லப்படுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு மீதியா இருக்கிற ஜனங்கள் தான் நீங்களும் நான். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், எருசலேமில் தரித்திருந்து, சபையில் தரித்திருந்து. தயவு செய்து சபையில் தரித்திருங்க. சபை தான் கர்த்தருடைய சரீரம். உங்களை ஆசீர்வதிக்கும் இடம், உங்களுக்காக பிரயாசப்படக்கூடிய, உங்களுக்காக பாரப்படக்கூடிய, உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரே இடம் சபை. சபை என்பது உன்னை அலங்கரிக்கும் இடம். சபை என்பது உன்னை அலங்கரிக்கும் இடம். அது அலங்கரிக்கப்பட்ட இடம். நீ போய் உட்காரும் இடம் இல்லை. அது சாதாரணமா தான் இருக்கும். ஆனா அது உன்னை அலங்கரிக்கும் இடம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் எதை அலங்கரிக்காங்க? பில்டிங் அலங்கரிக்காங்க. பயங்கரமா, பிரம்மாண்டமா, பல லட்சங்களை செலவு பண்ணி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சபை என்பது அது பில்டிங்கை அலங்கரிக்கும் இடம் அல்ல, உன்னை அலங்கரிக்கும் இடம். அதான் சபை. நீ அலங்காரமுள்ள மகளாக மாற்றும்படி உன்னை அலங்கரிக்கும் இடம். அதான் சபை. அதனால உன்னை அலங்கரிக்கக்கூடிய இடத்துக்கு தான் நீ, அந்த இடத்துல நீ இருக்கும் போதுதான் நீ அலங்காரமுள்ள மகளாக மாறுவாயே தவிர, நீ அலங்கரிக்கப்பட்ட இடத்துல இருந்தா நீ அலங்காரமா மாறினு சொல்லியாச்சுன்னா அது கிடையாது. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்க வசனம் சொல்லுகிறது, நீ எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன். நீ சாவுக்கென்று எழுதப்பட்டவன் அல்ல. எதற்கு? ஜீவனுக்கென்று. இதுதான் எவ்வளவு பிளஸிங்க கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். முதலாவது நான் தப்பினவன், இரண்டாவது நான் கர்த்தரின் கிளை, மூன்றாவது நான் ஒலிவ மரத்தின் சாரும் வேரும், நான்காவது நான் கர்த்தருடைய பங்காளி, ஐந்தாவது நான் கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட்டவன், அவருடைய இரத்தத்தினாலே என் பாவங்கள் அற கழுவி நான் சுத்திகரிக்கப்பட்டவன், ஆறாவது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன். அல்லேலூயா. எதுக்கு பெயர் எழுதப்பட்டவன்? கல்லறையில ரெஸ்ட் இன் பீஸ் RIPன்னு போட்டு அப்படியே எழுதிட்டு அப்புறம் சுடுகாட்டுல காலகாலத்து இருக்கிற அங்க பெயர் எழுதப்பட்டவன் நான் அல்ல. நான்
ஜீவனுக்கு பெயர் எழுதப்பட்டவன். அல்லேலூயா. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்கள், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்கள் பட்டியலிலே என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் என் வாழ்க்கையில blessing. இதுதான் 6வது. கர்த்தருக்கு பிரியமான எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தான். ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்பட்டவன். கடைசி வசனம் படிங்க. பிலிப்பியர் 4:3. அன்றியும் என் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 3வது வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கீலேமெண்டோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் பாருங்க, கடைசியா உன்னை பார்த்து சொல்றாரு, நீ எப்போ ஜீவனுள்ளவன் பட்டியலில் உன் பெயர் எழுதப்பட்டவன் என்று கர்த்தர் சொன்னாரோ, அதற்கு பிறகு ஆண்டவர் உன்னை சாதா கூட்டாளியா சொல்லல, உத்தம கூட்டாளியே. அல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட கூட்டாளி? நிறைய கூட்டாளிங்க இருக்கிறாங்க, அதை பத்தி எடுக்க இப்ப டைம் இல்லை. ஆனா ஆண்டவர் உனக்கு ஒரு பேரை கொடுத்திருக்கிறாரு, நீ உத்தம கூட்டாளி. என்ன கூட்டாளி? நீ கர்த்தருக்கு எடுத்த காரியங்கள்ல நீ உத்தமனா இருப்ப. அதனால உன்னை ஆண்டவர் சொல்றாரு உத்தம கூட்டாளி அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்திருக்காரு. உத்தம கூட்டாளியே. ஏன்னா உன்கிட்ட என்ன விஷயம் இருக்குன்னா, கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல நீ மிகவும் பிரயாசப்படக்கூடியவன். தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல, சபைக்கு அடுத்த காரியங்கள்ல, கர்த்தருடைய ஊழியங்கள்ல, எல்லா காரியங்கள்லையும் நீ பிரயாசப்படக்கூடியவன், கர்த்தருடைய வார்த்தையின்படி பிரயாசப்படக்கூடியவன். அதனால ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு உத்தம கூட்டாளி. இங்க கிளியரா சொல்லிட்டாரு, உன்னுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. யார் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய பயணத்திலும் அவன் இந்த உலக வழிபாட்டுகளுக்கு அவன் மறித்து தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விரும்பி அவர் பின்னாக அவர் வைத்திருக்கிற அவருடைய அந்த திருச்சபைக்கு பின்பாக ஓடி அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறானோ, வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எங்க இருக்குதா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதுதான் 7வதாக கடைசியாக பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பெயர் எந்த புத்தகத்தில் இருக்கிறது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. உன்னுடைய பெயர் எங்க இருக்குங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. அதைத்தான் பரிசுத்த வேதம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவன். ஆம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஆமா நான் ஜீவன் உள்ளவன், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவன். மறுபடியும் ஏசாயாவில் அந்த 4வது வசனத்தை படிங்க. சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனோ, ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனோ, ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனோ. இங்க பிலிப்பியர்ல என்ன படிச்சோம்? உன் பெயர் கிளியரா படிங்க, தெளிவா படிங்க. ஜீவ புஸ்தகத்தில் அங்க எழுதப்பட்டவன் எவனோ அப்படின்னு படிச்சோம், இங்க இருக்கிறது அப்படிங்கறத படிச்சோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பெயர்கள் பரிசுத்த தேவன் நம்முடைய நாமங்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ அபிஷேக ஒலிவ மரம். எப்படிப்பட்ட ஆள் நீ? கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிறையப்பட்ட அபிஷேக ஒலிவ மரம். இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை ஆமா ஏசாயாவின் புத்தகத்துல 4 வசனங்களை படித்தோம். முதல் வசனம் பழசு, அடுத்த 3 வசனம் புதுசு.
ஏன்னா நீ தப்பினவன், மீதியானவன். அல்லேலூயா. அப்ப அடுத்த 3 வசனம் உனக்கு. அதனால என் தேவ மகனே மகளே, நாம் ஒலிவு மரத்தின் சாருக்கும் நேருக்கும் பங்காளியாக இருந்து உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற விசுவாசத்தோடு இந்த பயணத்தை தொடர்வோம். பரிசுத்த தேவன் தாமே இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.